போதகர்கள் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறதோ, எதை போதிக்க சொல்லுகிறதோ அவற்றை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் எடுத்து போதிக்கிறவர்கள். அவர்கள்தான் போதகர்கள். எந்த அடிப்படையிலே பிரசங்கம் செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையிலே பிரசங்கம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பல போதகர்கள் என்பதை விட போதையாளர்களாக இருக்கிறார்கள். என்ன போதையாளர்கள்? போதை என்பது மதுபானம் அருந்துகிற பொழுது வருகிறது மட்டுமே போதை அல்ல. போதை என்றால் என்ன? அடிக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்டாக்சிகேஷன் அதுவும் சொல்லலாம். அடிக்ஷன் சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே அவன் மனசு அதிகமாக உள்ளே போய் அதே சார்ந்திருக்கும்படியாகி வேறு பல காரியங்களில் கவனமே செல்லாது. உதாரணம், மதுபானம் அருந்துகிறவர்கள் அந்த மதுபானம் அருந்துகிறதனுடைய விளைவாக வருகிற அந்த குஷியை பெறுகிறதுக்காக அதுக்குள்ளே இருப்பாங்க. வேறு எதுலேயும் அவங்களுடைய கவனம் போகாது. வேறு எதுவும் அவங்களுக்கு முக்கியமாக இராது. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த மதுபானம் அருந்துதான் மிக முக்கியமாக இருக்கும். அதனால தான் அடிக்ஷனில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். போதைக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னோம். போதை என்பது மதுபானம் மட்டுமல்ல. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோடு நம்முடைய மனம் அதிகமாக இணைந்து அதனுடைய விளைவாக வேறுபல நல்ல விஷயங்கள், அவசியமான விஷயங்கள் மேல் கவனம் செல்லவில்லை என்றால் இது ஒரு போதை தான். இந்த விதமான ஒரு போதை நிலைமையில் தான் இன்றைக்கி நிறைய போதைகள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு போதை என்னன்னு சொன்னால் உபதேச போதைன்னு சொல்லலாம். நல்ல உபதேசம் வேணும், நல்ல போதனை வேணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேரிடத்தில் இருக்கிறது உபதேசம் பண்ணுகிற, போதனை பண்ணுகிற ஒரு நல்பழக்கம் அல்ல, ஒரு உபதேசத்துக்காக போராடுகிறது. உபதேசத்தை நாம் வற்புறுத்தி சரியாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஒரு உண்மை இதுதான், ஒரு போதனை இதுதான், ஒரு உபதேசம் இதான திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். ஆனால் அநேகருடைய நிலைமை அதுவல்ல. தாங்கள் குறிப்பிட்ட விதமாக நம்பிவிட்ட உபதேசத்தை எல்லோரும் இப்படி நம்ப வேண்டும். அப்படி நம்பவில்லை என்றால் அவர்கள் மேல் கோபம், எரிச்சல் ஏற்படுகிறது. இவர்களுடைய அதிதீவிரமான நடவடிக்கைகள் எதுவென்று சொன்னால் இந்த உபதேசத்தை எல்லாருடைய மனதுக்குள்ளே கொண்டு போகணும். இவர்கள் வேறு எதுலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, உண்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சி வாழ்க்கை, இது தொடர்பாக ஏற்படுகிற போராட்டங்களுக்கு வழி சொல்லுகிறது. இது போன்ற காரியங்களுடைய மனம் செல்லவே செல்லாது. ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தையே அவர்கள் மற்றவருடைய மனதுக்குள் திணிக்க அதிவேகமாக போராடி கொண்டிருப்பார்கள். சிலரை பாருங்கள், மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தால்தான் பரலோகம் போக முடியும் என்கின்ற ஒரு உபதேச சிந்தனை அவர்களுக்குள் வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஆயுள் காலமாக அவர்களுடைய உபதேசம் அதுதான். வேறு எவ்வளவோ இன்னும் நிறைய உபதேசம் இருக்குது, நிறைய போதனை இருக்குது, அதெல்லாம் கவனம் செலுத்தவே மாட்டார்கள். அதுபோல் தான் இன்றைக்கு நான் அதை விவரித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இங்கே நான் சொல்ல வருகிறேன்னால் உபதேசங்கள் சரியானதென்றால் அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். ஆனால் உபதேசத்தையே வைத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு அப்பால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதற்கும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் he has to learn lot of things. அதை எதையுமே நாம் சொல்லாதபடி தொடாதபடிக்கு இந்த உபதேசத்தை யார் எதிர்க்கிறாங்களோ அவர்களை விடக்கூடாது. அவர்களை தொடர்ந்து எதிர்த்து அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி இந்த திரும்பவும் அந்த உபதேச வட்டத்துக்குள் இருக்கும் பொழுது இது ஒரு விதமான உபதேச போதைத்தனம். இவர்களுக்கு இந்த உபதேசத்தை பேசுகிறதுலேயே தான் அவர்களுடைய முழு ஆர்வம் இருக்கிறது. எனவே இவர்கள் கிறிஸ்தவ போதகர்களாக இல்லாமல் போதையாளர்களாக மாறிவிட்டால் என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுவதும் ஸ்பிரிச்சுவல் ஜாய் என்ஜாய் பண்ணுறது இந்த உபதேசத்தில் தான். வேறு இன்னும் எவ்வளவோ இருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழணும் கொள்ளணுங்கிறத குறித்து உங்களுக்கு கவலையே கிடையாது. நாம் நம்பின உபதேசத்தை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு உபதேச வெறித்தனம். அடுத்தது, ஒரு கூட்டம் போதகர்களுடைய நிலைமை என்னவென்றால் இவர்களிடத்தில் இருப்பது இன்னொரு விதமான போதை. இந்த போதை எதனுடைய விளைவாக ஏற்பட்டது என்றால் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சௌகரியங்கள், ஆடம்பரங்கள் இவைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை. சில போதகளை பாருங்கள், எத்தனை பிரசங்கள் செய்தாலும் பணம், பொருள் சம்பந்தமான காரியங்களைத்தான் அதில் அதிகமாக கொண்டு வருவாங்க. நாம் செல்வ செழிப்போடு வாழணும், ஐஸ்வர்யங்களோடு வாழணும், ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழணும், எந்த அளவிற்கு பொருளாதார நிலைமை உயர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நான் வர வேண்டும், இது தொடர்பான காரியங்களை தான் பேசி கொண்டிருப்பார்கள். நீதியை பற்றி பேசுகிறதுக்கு அவளுக்கு நேரம் கிடையாது. உண்மை சம்பந்தமாக, ஒழுக்க சம்பந்தமாக, பொறுமை சம்பந்தமாக, தாழ்மை சம்பந்தமாக, சைப்புத்தன்மை சம்பந்தமாக, அன்பு சம்பந்தமாக, இது போன்ற காரியங்களை பேச அவங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். அப்படியே சில காரியங்களை பேசிவிட்டாலும் கூட ஏதோ ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிறது மாதிரி அந்த அளவோடு நிறுத்தி விடுவார்கள்.
எப்பொழுதும் அவர்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து தான் பேசிக்கொள்ள, ஏன்னா இதுதான் அவர்களுடைய மனம், இதுதான் அவருடைய ஆசை. இது அவர்களுக்கு ஒரு போதையாக மாறிவிட்டது. ஆன்மீக வாழ்க்கை என்றால் ஐஸ்வர்ய வாழ்க்கை, இறைபக்தி வாழ்க்கை என்றால் இந்த உலகத்தில் எல்லாரைப் போல நம்ம நிறைய செல்வங்களோடும் வசதிகளோடும் ஆசை அந்த வாழ்வது. இது ஒரு போதையாக மாறி இவர்கள் போதைகள் என்பதை விட போதையாளர்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்குது. ஏனென்றால் இவர்களும் பண ஆசை போதைக்குள்ளே சிக்கிக்கொண்டு, பொருளாசை போதைக்குள் சிக்கிக்கொண்டு இவர்களுடைய போதனைகளை கேட்கிறவர்களே அந்த போதைக்குள்ளே கொண்டு விடுறாங்க. இதை கேட்கிறவங்களும் திரும்ப திரும்ப பண சம்பந்தமாக, பொருள் சம்பந்தமாக, ஆசி சம்பந்தமாக, அந்தஸ்து சம்பந்தமாக, நிறைய உலக வாழ்க்கை அனுபவிக்கிற சம்பந்தமாக, ஆடம்பர சம்பவம் இதை தான் கேட்க விரும்புவான். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது எதுக்கு தான்? நம்மை பெரிய பணக்காரலாக்கிறதுக்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் பைபிள் சொன்னாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு சொன்னால் ஏழைகளை பணக்காரலாக்குவதற்காக இயேசுநாதர் உலகத்திற்கு வந்தார். அதனால் ஆல்வேஸ் தே டாக் அபவுட் மணி, ஆல்வேஸ் தே டாக் அபவுட் வெல்த், ஆல்வேஸ் தே டாக் அபவுட் ஹெல்த். இதையே பேசிக்கொள்வோம். என்றால் இதற்கு அப்பால் அவர்களுக்கு சர்க்கிள் கிடையாது. ஏனென்றால் இந்த போதைக்குள் சிக்கி கொண்டார்கள். இந்த பணம் பொருள் ஆசையினுடைய விளைவாக இதற்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு பெயரை அதற்கு கொடுத்து ஐஸ்வர்யமாக வாழ்வதையே ஆசீர்வாதம் என்று காட்டுகிறார்கள். இது ஒரு போதை. இந்த போதை நிறைந்த போதகர்களுடைய போதனைகளை கேட்கிறவங்களும் இது போன்ற போதையாளர்களாகத்தான் மாறுகிறார்கள் என்று போதனையினாலே சீர்பெற்றவர்களாக மாறுவதில்லை. அடுத்த ஒரு கூட்டம் போதரில் பார்த்திங்கன்னா இவர்களிடத்தில் இன்னொரு போதை. இவர்களிடத்தில் தேவ வார்த்தை கிடையாது, சத்தியம் கிடையாது. ஒரு மனிதன் கர்த்தருக்கேற்றபடி வாழ்வதற்கு தேவையான ஆவிக்குரிய உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிற திறன் கிடையாது. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று ஆண்டவர் வார்த்தை பெற்றுக் கொடுக்குற அனுபவம் கிடையாது. இவர்கள் எங்கு போனாலும் சரி, அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிரசங்கமான வல்லமை 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 வல்லமை. அவர்கள் சத்தமிட்டு பேசினா அதுதான் வல்லமை, அவர்கள் ஆரவாரம் செய்தால் அதுதான் வல்லமை, அவர்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக எதையாவது கதைகளை சொன்னால் அதுதான் வல்லமை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வல்லமை தான் போதை. ஆன்மீகம்னால எப்பவும் உடல் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே ஏதோ ஒரு பவரால் நம்ம தாக்கப்பட்ட ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டு பல நேரத்தில் உணர்ச்சி வசப்படுத்துகிற காரியங்களை செய்கிறாங்க. பல வேளையில் தவறான ஆவிகளினுடைய விளைவாக இவர்களும் கெட்டு அநேகரை கெடுத்து விடுகிறார்கள். வேதாகமும் வல்லமையான வாழ்க்கை முறையை சொல்லுகிறது, அதற்கு தேவையான வல்லமையை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும், அந்த ஆவி உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலமடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆனால் அந்த வல்லமை போதகர்களுக்கு சாட்சியெல்லாம் வந்து தரிசனமே கிடையாது. பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் அவர்களுக்கு இலக்கு கிடையாது. ஜனங்களை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வழி நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் கிடையாது. ஜனங்களை கட்டி எழுப்புகிற ஒரு விருப்பம் கிடையாது. கொலோசியர் 2:6 சொல்லுகிறபடி கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டபடியே கிறிஸ்துவில் கட்டப்பட்டவர்களாக வேறுண்டவர்களாக இருக்கிற அந்த ஆசையெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு ஒரே நோக்கம், தங்களிடத்தில் வருகிற ஜனங்களை ஒரு பவர் ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க உடலுக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை இறங்குறது மாதிரி அவங்க உணரணும். அதனால் ஜெபமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, அவங்க எப்போவுமே ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங்கில் இருக்கிறதா உணரணும். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் வந்து தங்களுக்கு இறங்குறது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதை கொடுக்கறதுலேயும் கவனம் செலுத்துவாங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு சத்தியத்தில் ஒரு பெரிய விருப்பமும் இருக்காது, சத்திய அடிப்படையில் போதிக்கணுங்கிற ஆசையும் இருக்காது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜனங்கள் ஆவிக்கேற்ற விதமாக நடந்து ஆசீர்வதிக்கப்படுகிற முறைகளை கேட்டு தெரிந்து போதிக்கிற பழக்கம் இல்லை. இவர்கள் எங்கு போனாலும் வல்லமை 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 என்று ஜனங்களை வல்லமை உணர வைப்பார்கள். ஆனால் வல்லமையான வாழ்க்கை முறைக்கு அது ஒருபோதும் உதவவில்லை. எனவே இவர்களும் போதையாளர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த வல்லமை செயல்பாடுகளை பார்த்து நிறைய விசுவாசி என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை கேட்டோமா, உண்மையை கேட்டோமா, தேவனை அறிகிற அறிவை பெற்றோமா, இது எதுவுமே கிடையாது. இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம இடத்துல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கணும், ஒரு அக்கினி வந்து இறங்கணும், ஒரு வல்லமை இறங்கணும். பட் வாட்ஸ் த ரிசல்ட், வாட்ஸ் த கான்சிக்வன்ஸ், வாட்ஸ் த ஃப்ரூட்? ஒன்றுமே கிடையாது. அதுபோல் இன்னொரு கூட்டம் போதவர்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆராதனை போதை. இன்றைக்கி நிறைய போதகர்களுக்கு ஜனங்களை ஆராதிக்க வச்சுட்டா அவங்களுடைய மினிஸ்ட்ரி அங்கே முடிஞ்சு போச்சு. ஜனங்களை பாட வைத்து, ஜனங்களை ஆட வைத்து, ஜனங்களை உடலை உலுக்க வைத்து, ஜனங்களை பரவசமடைய வைத்து, ஜனங்களை ஒரு விதமான உற்சாக உணர்வுக்குள் செல்ல வைத்து இத்தனை காரியம் செஞ்சால் அவங்களுடைய தேர் மினிஸ்ட்ரி இஸ் ஃபுல்ஃபில்ட். இது ஒரு போதை. இவர்கள் ஆராதனை போதையில் இருக்கிறாங்க. ஆராதனைக்கு அப்பால் எவ்வளோ இருக்குது, வாழ்க்கை முறை ஆராதனைன்னு ஒன்று இருக்குது, நற்குண ஜீவிதம் இருக்குது, சாட்சி ஜீவிதம் இருக்குது,
இந்த உலகத்தில் அநேகருக்கு முன்மாதிரியாக வாழுகிற ஜீவிதம், இதெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. இவர்களை பொறுத்தவரை சத்தியம் மேட்டரே கிடையாது. ஆராதிப்போம் 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 என்று சொல்லி எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை பாடல்களோடும் இசைக்கருவியினுடைய இசைகளோடு இணைத்து கொண்டு வாழ்வார்கள். ஒரு விதமான மயக்கத்திலே வாழ்வாங்க. கூட்டமா, சபை கூடுகையா, அந்த ஆராதனை தான் மிக முக்கியம். இதனால் இவர்களுக்கு பக்தியினாலே ஆராதனை தான். இது ஒரு விதமான போதையாக மாறிவிட்டது. எந்த ஒரு இடத்துல ஒரு ஆவிக்கேற்ற சத்தியத்தை நம்ம பேசணுமா, ஆவிக்குரிய சத்தியில் ஜனங்களை வழி நடத்தணுமோ அது கிடையாது. அதுபோல் இவர்களுடைய போதலை கேட்குறவங்களுக்கும் இந்த போதை பரவி விடுகிறது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சத்தியம்லாம் மேட்ரு கிடையாது, பிரசங்கம்லாம் முக்கியம் கிடையாது, எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம செயல்படணும், இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய தேவை கிடையாது. தேவனை அறிகிற அறிவு வேணுமோ அதை பற்றி மேட்டரில். தேவ ஐக்கியத்தில் வாழ்கிறது, தேவ உறவில் வாழ்கிறது, ஆவிக்குரிய கனி கொடுக்கிறது, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறது, இவைகளெல்லாம் முக்கியமல்ல. இவர்களுக்கு எங்கே போனாலும் ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி கண்களை சொருகி கொண்டு அப்படியே பரலோகத்தை பார்க்குறது மாதிரி ஒரு பாவனை பண்ணி இந்த மாதிரி ஆராதிக்கணும். அந்த ஒரு ஆராதனை பண்ணிட்டோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம்ப்பா, நல்லா ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணிட்டோம், மேட்டர் இஸ் ஓவர். ஆக இது ஒரு போதை. நிறைய பேருக்கு செய்திகள் மேல் நாட்டமே கிடையாது, வாழும் முறைகளை குறித்து நாட்டமே கிடையாது, தேவ ஐக்கிய நாட்டமே கிடையாது. நம்மளை பாஸ்டர்கள் ஆராதனை நடத்தணும், அவ்வளோதான். நம்மளை பாட வைக்கணும், ஆட வைக்கணும், உடம்பை உழுக்க வைக்கணும், உற்சாகப்பட வைக்கணும், அதுதான். ஆக இவைகளெல்லாம் இன்றைக்கு போதைகளாக மாறிவிட்டது. ஏன்டா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இதுதான் ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. துவக்கத்தில் சொன்னேன், சிலருக்கு உபதேசம் 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 உபதேசம், அந்த உபதேச சித்தாந்தங்களோடு தங்களை இணைத்து கொண்டு வாழ்க்கை முறைகளை குறித்து கவலை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், இதுக்கு அப்பால் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு வல்லமை வல்லமை வல்லமை, இன்னும் நிறைய பேருக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆனால் இது வல்ல, இதெல்லாம் ஒரு விதமான போதைகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. நிறைய பேரிடத்தில் இந்த போதை வாழ்க்கை தான் இருக்குது. நிறைய விசுவாசிகள் இந்த போதைக்கு தான் அடிமையாக இருக்கிறார்கள். இவைகளை போன்றவர்களுக்கு வெளியே வந்து உண்மையான தேவ ஆவியை பெற்று உண்மையான தேவ சத்தியத்தை கேட்டு தேவனுக்கு ஏற்றபடி வாழுகிற ஒரு உண்மையான வாழ்க்கைக்கு வர வேண்டும். இந்த பொல்லாத காலங்களில் சத்தியத்தை குறித்த சரியான விழிப்பை பெற்று சரியான அறிவை பெற்று ஆண்டவருக்காக ஜீவிக்க நாம் வர வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களுக்குள்ள மனதை இணைத்து அவைகளை விட்டு வெளியேற முடியாமல் அவைகளையே ஆன்மீக அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம் என்று எண்ணி அதை சிக்கி கொண்டுறாதபடிக்கு வி மஸ்ட் கம் அவுட், நம்ம வெளியே வரணும். அதற்கு ஆண்டவருடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே, உண்மையில் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, நான் எப்படி வாழணும், உம்முடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும், அந்த விதமாக யோசித்து அந்த விதமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ வேண்டும். இன்றைக்கு நிறைய போதகர்கள் அல்ல, போதையாளர்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.